பெருசு ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தொற்றுலையே சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி ஸ்லைஸ் போட்டுவாப்ல. நான் சாதா மேன் தான் பேபி, ஆனா செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. லயோலா மணி பாருங்க எவ்வளோ நாள் கழிச்சு கடைசியா ஒரு வழியா ஒரு பதவி. வேறங்க அதான் சொல்ல, முதல்ல இந்த மாதிரி லாப நஷ்டம் பார்த்துலாம் நாங்க வரலங்க. இந்த காசுக்கு வேலை செய்யறது அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் விசுவாசத்துக்கு வேலை செய்யறது வித்தியாசம். ஸோ அரசாங்கத்து கஜானாக்கு வர வேண்டிய வரிகள்லாம் தனியே ஒரு ஆளு சொல்லுவாங்க. மொத்த ஐயோக்கியனுங்களும் ஒன்னா நிக்கிறானே, அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னத்தங்க டேஞ்சரஸ்? போலீஸ் ஏட்டையா பார்த்தாலே 8 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கீங்க எம்எல்ஏக்கள், என்ன டேஞ்சரஸ்? இந்த கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு 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 ஓடினே இருக்கிறாரு. ஒரு சீன் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவா. என்னங்க இது பர்ஃபார்மன்ஸ்? செந்தில் பாலாஜி பார்த்தது கத்துக்க வேண்டாம், எவ்வளவு அழகா பண்ணாரு நேச்சுரலா. எனக்கு ஏதாவது வச்சு வாயில பிடிக்க போல. நீங்க நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கங்க. நான் எதுக்கு எடுத்துக்கணும்? அவனும் எடுத்துக்காம தான் அது வரமா கிடைக்காது. நான் எடுத்து என்ன பண்ணுவேன்? அந்த கட்சியோடைய கொள்கைகள் எடுத்துக்கங்க. இப்ப நீங்க எது திருநெல்வேலி வாங்குறது இல்ல, இப்ப நீங்க பாருங்க, அரசியல் பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருக்குது. படம் பாப்பார போட்டு பாப்பேன். இல்ல இல்ல, அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருமே உற்று கவனிக்கிறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு? உற்றுன்னு கவனிக்கிறாங்க. உற்றுலாம் கவனிக்கல அவர். இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2000 நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மக்கள், இந்த இளைஞர்கள் வந்து நம்மளை புரிந்து கொள்வதற்கு, இந்த மக்கள் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு 25 வருடங்கள் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் முள்ளிவாய்க்கால் நினைவு நிலையத்துல சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது கிடையாது, நம்ம அதுக்காக இந்த அரசியலுக்கு வரல, நம்ம இந்த அரசியலுக்கு வந்தது திருநெல்வேலி வாங்க. சிரிப்பா சிரிக்கும் பாறையிலே. பட் நாம் தமிழருடைய ஓட்டுக்கு வங்கி யாருன்றத நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இளைஞர்கள், தமிழர்கள், தமிழ் மானம் கொண்டவர்கள். என்ன இன்டர்வியூ கூப்பிட்டு உட்காந்து தனியாக ஏதோ கம்போசிங் பண்ணுகிறாரு சார். பாட்டு கேட்டிருக்காரு, 2 நாளாக கேட்டிருக்காரு சார். 2 நாளா? ஆமாம். இல்லை பாட்காஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன பாட்டு கேட்குற கேஸ்டாக இருப்பார் போல இருக்கே. அப்படிதான். சரி போதும், பாட்டு பிடிங்கிடுறேன். ஐயோ போயா எதுசா ஆவாஸ் பண்ணிக்கிட்டு. மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியா இந்த கருமத்தை கேட்கறதுக்கு தானே உசுருக்குள் கோயில் கட்டி ஒன்ன கொலு வச்சு கொண்டாடினே. மழை வேண்டாத்தானே மண் வாசம் ஒன்று நினைச்சாலே பூவாசம். அருமையான நீங்க எப்போது என்னடா பாட்டு வெளியே ஓடுதுன்னு கண்டுபிடிச்சேன். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். பாட்டு உங்களை சுற்றி 360 டிகிரியில் ஓடுது போல இருக்கு. இல்லை, அது ஒரு மாதிரி அப்படியே ஒரு இதுலேயே இருக்கு, ஒரு மயக்கத்திலே வச்சிருக்க, அப்படியே லூப்ல கேட்டுட்டு இருக்கேன். அதான் கதைனாலும் மற்றவங்க கதையை சொல்றது, எவனோ ஒருத்தர் நிகழ்வை பற்றி சொன்னால் செத்த பிறகு அவனை பற்றி போய் சொல்றது, பாட்டுனாலும் மற்றவன் படத்தை பாடுறது, படத்தில் வந்து பாட்டு எடுத்து நம்ம பாட்டு மாதிரியே பாடுறது, அதை கேட்கறதுக்கு வேற ஒரு கூட்டம் கொடுத்து வச்சோம் இல்லைன்னு மனுஷன். நானே என் தவம் கலைஞ்சிருச்சுன்னு கடுப்பில் இருக்கிறேன். நீங்கள் என்ன இப்போ எதுவும் முக்கியமாக அது பேசணுமா? நான் ஒரு 10 நிமிஷம் கேட்டு வரவா? இல்லை உங்கள் தலையில் எப்படி இருந்தால் கேளுங்க, நான் என்ன பண்ணுறேன். இல்லை, அது நீங்கள் வேணா ஒரு 2 கேட்டு பார்க்குறீங்க. இல்லை வேணாம், நாந்தி வர மாதிரி இருக்கு, வச்சிருங்க வரோம். ஏங்க வச்சுட்டு வாங்க. வரவேற்பு அது இதெல்லாம் மாலை மரியாதை அதெல்லாம் அதெல்லாம் முன்னாடி வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தடுத்த இடங்களுக்கு நகர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இல்லை அது அப்படி இல்லை, அது இல்லை, ஹியூமர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வாழ்த்துக்கள், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பரவாயில்ல, சூப்பர், வெரி ஹாப்பி. கேள்விகள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக காரசாரமாக இருக்கும், அதனால் பார்த்துக்கங்க. நீங்கள்
மேலே கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டீங்கன்னா காரம் வரும். என்ன இங்க என்ன மீன் ஃப்ரையா செஞ்சுக்கிட்டு இல்லை இருக்காங்க? நீங்கள் தான் காரமாக இருக்கும், உப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள். ரைட்டு. ஆமக்கரியா? இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்கள் சீண்டக்கூடாது அப்படின்றதுல நான் வந்து ரொம்ப இதுவாக இருக்கேன். ஏன்னா இப்போ எப்படின்னா எப்படியும் ஒரு மாதிரி சேர்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லாமே ஒரு ஒரு பக்கமாக மாறுற மாதிரி இருக்குது. நீங்கள் தான் தனிப்பட்டு விடப்பட்டிருப்பீங்க. யாரு? நாங்கள். ஆமாம். எல்லாமே சொல்லாதீங்க. ஏங்க என்ன கான்ஃபிடன்ஸ் உச்சத்தில் ஒரு திமுக இருக்கிறது எப்படி நீங்கள் வந்து இதுவாக எடுத்துப்பீங்க நீங்கள்? இல்லை கான்ஃபிடன்ஸ் உச்சம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு கேள்வி கேட்கும் முதல் கேள்வி இதான் நான் கேட்க நினச்சிட்டே இருந்தேன். திமுக எதிர்கட்சிக்காரனா பார்த்துருக்கியா ஆஹா ஓஹோன்னாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே சில ஊடகங்களை கூட சொன்னாங்க திமுக வந்து ஆளுங்கட்சியாக கூட எதிர்கட்சியாக இருந்தால் ரொம்ப டேஞ்சரஸ். ஆமாம், மோர் டேஞ்சரஸ். என்னத்தங்க டேஞ்சரஸ்? போலீஸ் ஏட்டையா பார்த்தாலே 8 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கீங்க எம்எல்ஏக்கள், என்ன டேஞ்சரஸ்? ஒரு சீன் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுவா? எனக்கு மயக்கம் வருது. என்னங்க இது பர்ஃபார்மன்ஸு? செந்தில் பாலாஜி பார்த்ததை கற்றுக்க வேண்டாம், எவ்வளோ அழகாக பண்ணார் நேச்சுரலாக. ஒரு ஆர்டிஸ்ட்னா இன்வால்மெண்ட் வேணுங்க. காரில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு நியூஸ் சேனல்காரெலாம் ட்ரோல் பண்ணுற பண்ணுவீங்க. ஒரு கமிட்மெண்ட்டே இல்லையா ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட? அதை உண்டு. எப்படின்னா இப்ப விஜய் சேதுபதி வந்த உடனே பெரிய ஹீரோ ஆயிட்டாரா? அன்னைக்கு வந்தாரு விஜய் சேதுபதி, வந்த இண்டஸ்ட்ரி நுழைஞ்ச உடனே அப்படியே பெரிய மாஸ் ஆயிட்டாரா? பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து சின்ன சின்ன டயலாக்லாம் பேசி அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஹீரோவாக வரையிருக்காரு. அந்த மாதிரி தாங்க வாய்ப்பு கொடுக்கணும். மக்கள் இப்போ இந்த தடவை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 5 வருஷம் முடிவில் எப்படி? 5 வருஷம் ஃபுல்லாக வாய்ப்பு தான். அப்பப்போ வரும் போலீஸு இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி கடைசியாக போகும்போது தான் ஐயோ கொல்றாங்களேம்மா அதெல்லாம் வந்து ட்ரெயின்டு வெட்ரன் ஆக்டர்ஸா? எதை பேசினாலும் கேள்வி அங்கேருந்தே தான் வருது. வெளியால யாரும் தேவையில்லை. சும்மா இல்லடா திமுக காரன் ட்ராமா கம்பெனிலேருந்து வந்திருக்கான். நான் எதுவுமே சொல்ல, நான் சும்மா பார்த்துனுக்கிறேன். நீ தான் எதுக்கு ஏதாவது மைண்ட்ல வந்து அர்த்தங்க தானே வருவீங்க. சும்மா வரலடா திமுக காரன் அப்படின்னு சொல்லுங்க. இல்லை அது கிடையாது. பட் நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கங்க. நான் எதுக்கு எடுத்துக்கணும்? அவனும் எடுத்துக்காம தான் அது வரமா கிடைக்காது. நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன்? இல்லைங்க, அந்த கட்சியோடைய கொள்கைகள் எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் எது திருநிதி வாங்குறது, இட்லியை புட்டு பார்த்தா உள்ள கறி இருக்கிறது, இங்கேருந்து போய் ஆமக்கறி சாப்பிட்டு போட் ஓட்டுறது, நான் சாப்பிடும்போது பின்னாடி நோட்ஸ் எடுக்கிறது, கனடாவில் பாஸ்போர்ட்டு பிஆர்லாம் கொடுக்கறது தானே. சரி, அது ஒன்று. இப்போ அந்த கட்சியுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குது, அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் எவ்வளவு வந்து ஒரு அரசியல் போக்கோட, அதை பாருங்க. எதை பார்க்கறதுங்க? 8% எலெக்ஷனரி சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமாம். இப்போ என்னாச்சு? 80% ஆச்சு. எப்படி ஆச்சு? 80% வந்து 5%ல 80%. 5%ல 80% எவ்வளோ? அதாங்க 4%. அதாங்க 4 கூட இல்லையா? அன்னைக்கு ஒருத்தன் போடுறான் 3.99 தான் வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி 4ன்னு சொல்லுவீங்க? யாருக்கிட்ட சொல்லுவீங்கன்றான். போன எலெக்ஷனில் 36 லட்சம் வாட்டு வாங்கிட்டு இருந்தான்னு குச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆமாம். இந்த வாட்டி இன்னும் ஓட்டெல்லாம் குறைஞ்சது எஸ்ஐஆர் ப்ரொசீஜர்ல. ஆமாம். 19 லட்சம் ஓட்டு. அந்த பையன் ஒரு சேனல் வச்சிருக்கான்ல, வயிற்று பொழப்புக்காண்டி எல்லாரையும் பேசி காசு வாங்கி, அந்த சேனல் சப்ஸ்கிரைபரோட கட்சி வாங்கின ஓட்டு கம்மி. அது 3.99%. அதில் களஞ்சியம்னு ஒரு டேரக்டர் இருந்திருக்காரு. போன வாரம் அந்த மனுஷனுக்கு கட்சி விட்டு போயிட்டான். போதுண்டா சாமி, உங்கள் பூசாரித்தனமும் போதும், பொங்கல் வரும் போதும்னு. 4-3 ஆகி போச்சு. கேரம் போர்டு விளையாட 4 பேர் வேணும். 3 பேர் சின்னங்க பண்ண போகிறீங்க சொல்லுங்க. கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தா கட்சியை வளர்க்கலாமா, மக்கள்கிட்ட போய் சேரலாமான்னு யோசிப்பீங்களா? உக்காந்துக்கிட்டு மீம் சேனல் மாதிரி செயல்படுவீங்களா? என்ன நீங்கள் சொல்லுங்கள், என்ன கொள்கை, என்ன செயல்பாடு, எதை நோக்கி போகிறீங்க? யாரை விமர்சிக்கிறதுன்னு ஒரு அடிப்படை ஒரு நியாய தர்மானமா? ஏன்டா கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா. ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே 108 சீட்டு ஜெயிச்சு 35% ஓட்டு வாங்கி 1,75,00,000 ஓட்டு ஒத்தையால் ஒரே முகத்துக்கு விழுந்த ஓட்டு. ஆமாவா இல்லையா? 16 வருஷமாக கட்சி நடத்துறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நடத்துறீங்க? நான் கேட்டுக்கிறேன், சொல்லுங்கள். இது இங்கே தான் எங்கேயோ இருந்துச்சு, எங்கே இல்லை சரிப்பா இல்லைங்க, கின்னஸ் ரெக்கார்டு. அதான் 16 வருஷமாக ஒரு எலெக்ஷன் கூட ஜெயிக்காம முடியுமா? முடியுங்க. அதான் சொன்னேன், கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஜெயிக்க வரலைங்க. அவன் ஜெயிக்கிறவனை வந்து எப்படிலாம் பேசலான்னு வந்திருக்கீங்க. மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ண போகிறது கிடையாது. மக்கள் அரசியலை பற்றி ஒரு அக்கறையும் கிடையாது. சும்மா வந்தது வாய்க்கு 2 பாட்டை பாடினோமா, ஒரு மீமை போட்டோமா, சும்மா கொடுக்குறவங்ககிட்ட காசு வாங்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணோமான்னு பண்ணால் போதும். அது கொடுக்குறவங்க காசு வாங்குறாங்கன்னு எப்படி எதை வச்சு நீங்கள் அக்யூசேஷன் பண்ணி வேற யாராவது பேசினா நான் அதை பற்றிலாம் கேள்வி கேட்க மாட்டேன். சரி, ஏதோ பேசிட்டு போகிறாங்க, அவங்க ஆசைக்குன்னு விட்டுருவேன். நீங்கள் வந்து ஒரு டிவிக்கோடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறீங்க. கொடுக்குறவங்க கிட்டலாம் காசு வாங்கிட்டு எப்படி நீங்கள் சும்மா சொல்ல முடியுமா? அப்படிங்க வாரம் இப்படி ஒரு வீடியோ போடுறீங்க, எலெக்ஷன் வந்து இப்படி ஒரு வீடியோ போடுறீங்க, கருப்பாக கலராக கார்லாம் வாங்குறீங்க. எங்க வேலைக்கு போனீங்க, என்ன சம்பாதிச்சிங்க, ஏதாவது சொல்லுங்க. டைரக்டரா இருந்தாரு, அப்ப இயக்குனராக இருந்தப்ப அவர் வந்து சம்பாதிச்ச டைரக்டரா இருந்த போது தான் கார் வாங்க முடியலன்னு பாலா நான் கார் கொடுத்தாருன்னு சொன்னாரு. இப்போ என்ன பண்ண டைரக்ட் பண்ணாரு?
கடைசியாக நடித்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் வாங்கினீங்களா? சொல்லுங்க, போடுங்க. அஃபிடேவிட்டில் வரலையே. அது என்ன ஃபார்மேட்டு எனக்கு தெரியலையே. இது வித்தியாசமான ஒரு ரெவன்யூ மாடலாக இருக்கு. பொறாமையா இருக்கு. பொறாமையா இல்லை, எனக்கு பார்க்கும்போதெல்லாம் வந்து சதுரங்க வேட்டை படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இப்படி தான் என்னை முதலாளி கேட்டார். அவர் பேச்சை நான் உடைச்சேன். இன்னைக்கு நான் உள்ளே இருக்கேன், என் BMW கார் வெளில இருக்கு. அந்த மாதிரியே இருக்குது இதை பார்க்கும்போதெல்லாம். பல பேர் நிஜமாவே ஒரு நம்பிக்கையோட வேலை செஞ்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு செலவு பண்றத சில பேர் வசதியா வாழறதுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? அன்பா? ஸ்கேமுங்க அது பேரு. பல பேர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காசு வாங்கி அதை ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போய் கலர் கலரா கார் வாங்குறதுக்கு பேர் ஸ்கேமுங்க. இப்போ கூட ரீசெண்டா வந்து ஏதோ 10 கோடி ரூபா லேண்டை 4 கோடி ரூபா ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு சொல்லி ஒருத்தங்க போட்டாங்க. பதில் வந்துச்சா? அவதூறுகள் 1000 வரும். பதில் வரணுங்க, இதுக்கெல்லாம் பதில் வரணும். பக்கத்து பிளாட்டை அந்த கட்சியோட சேர்ந்த ஒரு வக்கீல், அவர் டிபேட்லாம் உட்கார்றவர், அவர் வந்து சாட்சி போட்டிருக்காரு. அவர் எங்கேயோ நார்த்தில் இருக்கிறாரு, நார்த் தமிழ்நாட்டில். அவரை கொண்டு வந்து இங்கே சவுத் மெட்ராஸில் இருக்கிற அவருக்கும் கட்சிக்கும் 1000 சம்பந்தம் இருக்கலாம். அந்த நிலத்துக்கும் அவருக்கும் ஏதோ டிஃப்ரெண்டான சம்பந்தம் இருக்கலாம். அவருக்கெல்லாம் பேர் தான் பினாமி டிரான்சாக்ஷன். கிடையாதுங்க. அவர் வராரு, பாக்குறாரு, அண்ணா எப்படி சீமான நல்லா இருக்கீங்களா, வணக்கம், சூப்பர் நைட்டு, பக்கத்துல இருக்க ஜாமீன் கழுத்து பண்ணுவோம், நான் வந்துடுறேங்க அப்படின்னு போகும்போது என்ன பண்ணா பக்கத்துல லேண்டை பத்தி விசாரிக்கிறாரு. போகும்போது வரும்போது அண்ணன் வீடு பக்கத்துலயே இருக்குது. நாளைக்கு கட்சிக்கு எதனா ஒண்ணா, அண்ணனுக்கு எதனா ஒண்ணா உடனடியா ஓடி போகலாம். அண்ணன் வீடு இல்ல, வாடகை வீடு தானே. ஆமா, அப்புறம் என்ன வாடகை வீட்டு பக்கத்துல எதுக்கு வேண்டு? அது இவரையா வாங்குறாரு? எங்க அவர் தெளிவுபடுத்தணும்ல. என்ன எங்க ஒரு பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிற ஏரியால இருக்கிறாரு அவரு. அவர் எங்க இருக்கிறாரு? ஒரு சாதாரண ஏழைங்கெல்லாம் இருக்கிற ஈசிஆர்ல ஒரு சாதாரண 15000 வாடகைக்கு இருக்கிறாரு. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? 15000 வாடகை. ஆமா, அது அந்த வீட பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு அது மாதிரி தெரியுதா வேற ஏதாவது? ஆமா, எனக்கு அந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மட்டுமே அவ்வளவு கொடுப்பாங்க போல இருக்கு. என் கேள்வி தாங்க, இது என்ன மாடல்னு சொல்லுங்க. இப்போ ஒரு கட்சியில் ஒருத்தர் நான் இருக்கிறேன், இந்த கட்சியை வந்து நான் ஒரு சம்பளம் போட்டுக்கிறேன்னு சொல்றதெல்லாம் கதை வேற. இங்க என்ன மாடல் ரெவன்யூ யாரு கொடுக்குறா? ஒரு கிரே ஏரியாவே இருக்கேங்க. நீங்க பேசலாமான்னு நான் கேட்குறேன். முதல்ல அது ஒரு கட்சி தானே, அதோட அடிப்படை வேலை என்ன? எலெக்ஷன்ல நிற்கணும், மக்களுக்கு ஓட்டு பெறணும், அதை வச்சு ஜெயிக்கணும். இதுக்கும் நீங்க பண்றதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஸ்டேஜில் ஏறி ஸ்டாண்டப் காமெடி பண்றது, வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் இன்னமும் சொல்றது, சம்மந்தமே இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு டைரக்டர் இறந்தாரு. அவர் இறக்குற வரைக்கும் அவர் எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். அவர் இறந்தோடனே ஒரு டைலாக் வருது, 50 பேரை இதே சிரிப்போட குட்டிக்கிட்டு அவர் பொழப்பு சிரிப்பா சிரிக்குதுன்னு தாண்டா சொல்லிட்டு போயிருக்கிறார். இப்படியே எப்போ பார்த்தாலும் யாராவது இறந்துட்டா உடனே ஒரு அப்பாவாயிடுறாரு, மாமாவாயிடுறாரு, தாத்தாவாயிடுறாரு, சித்தப்பாவாயிடுறாரு. எத்தனை சித்தப்பா எத்தனை பெரியப்பா எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு தார்மீகம் வேணாமாங்க? இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு? மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு எம்எல்ஏ. அவர் முதல்ல எந்த கட்சியில இருந்தாரு? ஒரு கட்சியில இருந்தாரு. இப்ப அப்புறம் வேற ஒரு கட்சியில இருந்தாரு. அப்புறம் இன்னொரு கட்சிக்கே போனாரு. அப்புறம் வேற கட்சிக்கு இருந்தாரு. அவர் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்து சீர் செய்யறாரு? அவர் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்து சீர் செய்யறாரு? எல்லாம் ஒண்ணா பழகிட்டோம், சொந்த பந்தம். அப்ப நாம் தமிழர்ல இருக்கிற எல்லாருக்கும் போயிட்டு செய்வாரா? இல்லையே. ஏன் இவருக்கு மட்டும் செய்யறாரு? ஏன் இப்ப செய்யறாரு? தலைமை ஒருங்கிணைப்பு. முத குழந்தைக்கு செஞ்சாரா? முத குழந்தை பிறந்ததுல சீமானண்ணனுக்கு அன்னைக்கு பழக்க வழக்கம் வேற மாதிரி. இன்னைக்கு என்ன பழக்க வழக்கம்? இன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட மாட போறோம் வரோம் எல்லாம் ஒண்ணா போக்குவரத்துமா. எப்படி எங்க யாரு இப்ப யாரு உங்களுக்கு பொது எதிரி? எப்படி இவங்க நண்பர்கள் ஆனாங்க? பாஜக பொது எதிரி. சரி, பாஜகவும் இப்ப சேர்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதான் போட்டானுங்களே. சரி, என்னங்க இப்ப ஓப்பனா பேசிடுவோங்க. என்னங்க பொய்யா மறைச்சு பேச என்னங்க இருக்குது? உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், தாவேக்கா தான் பொது எதிரி. அப்ப அதை சொல்லணும்ல. நான் திமுக கூட தான் இருக்கேன், அவங்களோட ஊடகப்பணிவா செயல்படுறேன், அவங்க கொடுக்குற காசுக்கு வேலை செய்யறேன்னு சொல்லுங்க. உடனே ஓப்பன் பண்ணுவாங்க எல்லாத்தையும். கொஞ்சமா இப்ப தாமரை மலர் இல்லைங்க, இப்போ ஒரு தாமரை பூ மலருதுன்னு வச்சுப்போமே, எப்படி மலருது? மலருதா? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா 16 வருஷமா மலருது. அந்த மாதிரி ஒரு இப்போ தாமரையே வச்சுக்கோங்க, வேற ஏதோ ஒரு பூ வச்சுக்கோங்களேன், சூரியகாந்தி ஒரு பூ வச்சுக்கலாம். திரும்ப சூரியன் தான் வராங்க உங்களுக்கு. சரி, அதை விடுங்க. ஏதோ ஒரு பூ, ரோசாப்பூ. ரோசாப்பூ நல்லா இருக்கா? எல்லாம் கனெக்ஷனா வருது பாருங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பூ மலருது அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். முதல்ல வேற ஒரு பாட்டு பாடுன பாரு, அது என்ன பாட்டு? வட்ட வட்ட பாறையிலே. அந்த பாட்டு வேற ஒரு படத்துல வந்தது. ஆமா, அது ஏதோ ஒரு படத்துல ஐயா பாரதிராஜா படத்துல ஒரு டைட்டில் சாங் தான். அந்த என்ன கிளிப்பும் தர போட்டு விடுங்க. காப்பி ரைட்டு கேட்க மாட்டாங்கன்ற ஒரே தைரியத்துல என்னென்னலாம் பண்ணுவீங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி கேளுங்க. அப்போ டைம் எடுக்கும் அதுக்குன்னு. அப்ப அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வந்து உடனடியாக எடுத்துனே, ஆமாப்பா நாங்க திமுக சேர்ந்துட்டோம், அவ்வளோ நாங்களா ஒன்றா சேர்ந்துட்டோம், கமான் லெட்ஸ் கோ அப்படின்னு கை கொடுத்துட்டு டான்ஸ் ஆட சொல்றீங்களா நீங்க? நோ, டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். மக்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். பீப்புள் எல்லாருமே அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை அப்படியே ரெடி பண்ணணும். யாரு இருக்கா அவங்க பின்னாடி போய் அவங்கள ப்ரிப்பேர் வேற பண்றதுக்கு? எலெக்ஷன் அப்போ இது ஒரு கட்சின்னு நம்பி ஓட்டு போட்டோம் ஒரு 19 லட்சம் பேரு. இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் கூட்டமா உள்ள லட்சங்களும் சேர்றாங்க. இதுல அந்த 19 லட்சத்துல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்ற கணக்கு தெரியுமா?
அது இன்னொரு எலெக்ஷன் பாருங்க. அதுதான் வரும், அடுத்த எலெக்ஷன் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு நடுவுலயே வந்து நல்ல இந்த கணக்கெல்லாம் அவருக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தனியா வேகாதுன்னு தான் எக்ஸ்ட்ரா 2 குக்கர்ல விசில் வைக்கிறதுக்காக தான் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காமன் கேண்டிடேட்னு ஒரு புகையை கிளப்பி விடுறது, அதை ஒன்று அடி விழுதுன்னு பேக் அடிக்கிறது. இப்போ வேணாம் நான் எலெக்ஷன்லாம் நிற்கல, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்கள் நில்லுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஊடகணியாக செயல்படுறோம். இதெல்லாம் ரெகுலராக பண்ணிட்டு தாங்க இருக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமானா எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே இவ வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்னன்னு இருக்கு. சொல்லுங்க. 1966 பிறந்த ஒருத்தருக்கு 2026 என்ன வயசுன்னு சொல்லுங்க. மனசெல்லாம் பந்தலிட்டு உழப்பு சிரிப்பா சிரிக்க போகுது. இல்ல இப்ப நீங்க பாருங்க, அரசியல் பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருக்குது. படம் பார்ப்பாரா, போட்டு பார்ப்பாரா, அது எப்படியோ பாக்குறாரு. பட் ஆனா அவர் சொல்றது என்னன்றது முக்கியம். இப்ப இதுல அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருமே உற்று கவனிக்கிறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, உற்றுன்னு கவனிக்கிறாங்க, உற்றுலாம் கவனிக்கல அவர். சரி, ஓகே. இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மக்கள், இந்த இளைஞர்கள் வந்து நம்மளை புரிந்து கொள்வதற்கு, இந்த மக்கள் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு 25 வருடங்கள் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் முள்ளிவாய்க்கால் நினைவு நிலையத்தில் சொல்லிட்டாரு அன்னைக்கு. இப்போ சொன்ன உடனே கையோட அவர் சொல்லிட்டாரு ரொம்ப தெளிவா. பட் ஸ்டில் நம்ம 2029 நம்ம நிற்க போறோம், அது வேற இது வேற அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி அவர் கொடுத்துட்டாரு. ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது கிடையாது. நம்ம அதுக்காக இந்த அரசியலுக்கு வரல. நம்ம இந்த அரசியலுக்கு வந்தது திரள் எதி வாங்க சொல்லுங்க. ஜெயிக்கிறது தோக்கிறது சம்மந்தம் இல்லைன்னு ஒரு கட்சி டிக்ளேர் பண்ணிட்டு வந்து எலெக்ஷன் நிற்கிறதுக்கு என்னங்க வேற அர்த்தம் இருக்க முடியும்? எலெக்ஷன் அவருக்கு ஒரு பிஸ்னஸ்ங்க. எனக்கு கூட முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கூட அவ்வளோதான் இருக்காது மோசமாக நினச்சேன். சத்தியமாக ஜெயிக்க போகிறதுலன்னு தெரிஞ்சுட்டு ஒருத்தர் இந்த வேலையை எதுக்குங்க பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் 29 நிற்கிறாருலாம் சொல்லாதீங்க, அதுக்கு முன்னாடியே வரக்கூடிய எல்லா இடைத்தேர்தலும் நிற்பாரு. எதுக்கு? மக்களுக்காக. இவர் வியாபாரம் பண்ணுறாருங்க. இந்த இப்போ நீங்க ஒரு சேனல் வச்சிருக்கீங்க, இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் நடக்குது, அது நல்லதோ கெட்டதோ, அதை போய் ஓடி கவர் பண்ணுவீங்க. இல்லைங்க நம்ம வந்து ஒன்றும் போலன்னு சொல்லிட்டு உட்காருவீங்களா? இல்லை, கவர் பண்ணணும். ஏன்னா அது உங்க வியாபாரம். அந்த ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த இடத்துல போய் நானும் இருக்கிறேன் அப்படின்னு அந்த பிரசன்ஸை மார்க் பண்றது உங்க வியாபாரம். நம்ம அதுல ஒரு வீடியோ போடுறோம், 10 பேர் பாக்குறாங்க, 100 பேர் பாக்குறாங்களா, 10 பேர் பாக்குறாங்களா, ஒரு 10 காசு வராது அதுல இருந்து. அதேதான் வரும். அதை வச்சு முட்டாய் சாப்பிடும். அவ்வளவுதான் பஸ். வியாபாரத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. சீரியஸ்லிங்க, அதுதாங்க புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு சராசரியா வெளில போறாங்க. எப்படி இதுல என்னங்க வியாபாரம் இருக்குது? இது வேற என்ன, இதுக்கு என்ன பேருன்னு சொல்றது தெரியலையே. யாரு கொடுப்பா காசு? கொடுக்கறதுக்கு யாரு இருக்கா? ஏமாந்தவங்க 4 பேர் இருக்கிறான்றது தானே பிரச்சனையே. அவன் இப்ப கொடுக்க மாட்டான்றது தானே கட்சியா பாக்கெட்டா வாங்குறீங்கன்னு குற்றச்சாட்டு சொல்றேன். சரி, அப்ப நீங்க வாங்குவீங்க அந்த ஓட்டுகள் எல்லாத்தையும், நீங்க வாங்குங்க அந்த ஓட்டெல்லாம். அந்த 4% ஓட்டை நீங்க பண்ணுங்க. அதானே பண்ணிருக்கோம். இப்ப அதான் பண்ணிருக்கோம். நீ பாத்தீங்க 8-8ன்னாரு. நான் சொன்னேன் இல்லங்க, நீங்க வந்து மைக்க பிடிச்சி எங்க அண்ணன் தம்பி பாடிட்டாரு, மைக்க பிடிக்கவா கேம்பெயினை தொடங்குவான்னு பாட்டாரு, எங்களுக்கு தான் சொல்லி அந்த ஏமாத்தி வாங்கிட்டீங்க. இப்ப அண்ணன் வந்துட்டாரு, அந்த ஓட்டு பாதியா குறையும்னு சொன்னமா இல்லையா? அவர் பதிலுக்கு அங்கேயே சொன்னாரா இல்லையா? இந்த மாதிரி வந்துட்டு தாவேகாவுடைய ஓட்டுவும் இல்ல இந்த நான் தமிழருடைய ஓட்டும் ஒண்ணு கிடையாது, இது வேற அது வேற. அப்ப அந்த 4% பேர் ஓட்டு போடலையா? இல்ல இல்லாதவங்களை வச்சு நீங்க கள்ள ஓட்டு போட்டீங்களா? எப்படி அந்த 8 நாள் ஆச்சு? அது பதில் சொல்லுங்க. அந்த 4% திமுகவுக்கு போயிருப்பாங்க. திமுகக்கே குறைஞ்சுதானங்க போயிருக்கு. திமுகவே 30-38% வாக்குல இருந்து 24% தானே குறைஞ்சிருச்சு. அப்ப திமுக இருந்த அந்த 14% எங்க போச்சு? அதிமுக போச்சு. அதிமுக தான் வரவே இல்லையேங்க. பாஜக போயிடுச்சு. எங்க பாஜக போச்சு? 18% 3% குறைஞ்சிருச்சு. நீங்க எப்படி சுத்தறதுக்கு கணக்கே தெரியல, உங்களுக்கு கணக்கு போட தெரியல. நீங்க போங்க, நீங்க அதெல்லாம் வந்து நீங்க ஃப்ரீயா ஓட மாட்டீங்க, கேப் ஓட மாட்டீங்க. நாங்க பாதியில போக வேண்டியது இருக்கு. இப்போ இவங்க யாரோட ஓட்டுமே வந்து தாவேகா ஓட் பேங்க் கிடையாதுங்க. ஆமா, நாங்க வந்து மார்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு 1.5 கோடி பேர் ஓட்டு போட. அது தெரியாதுங்க, நீங்க எங்க இருந்து ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் நாம் தமிழருடைய ஓட்டு வங்கி யாருன்றத நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இளைஞர்கள், தமிழர்கள், தமிழ் மானம் கொண்டவர்கள், தமிழர்களுக்காக போராடக்கூடியவர்கள், அவங்க சொடக்கு போடுவாங்க, கை தட்டுவாங்க, இப்படிம்பாங்க அப்படிம்பாங்க, எழுச்சி தமிழர்களாக பேசுவாங்க. அது திரும்ப எங்க கூட்டணி இல்ல எழுச்சின்னா இதுவா பேசுவாங்க, ஒரு மாதிரி ஆக்ரோஷமா பேசுவாங்க, வேர்வையெல்லாம் சிந்த. இதாங்க கைண்ட் ஆஃப் ஸ்டாண்ட் அப் காமெடி. இது வந்து ஒரு ஹோலிஸ்ட் பேக்கேஜ். வெறும் காமெடி பண்றது ஸ்டாண்ட் அப் காமெடிங்க. மக்களுக்காக பேசினா உங்களுக்கு ஸ்டாண்ட் அப் காமெடி. மக்களுக்காக என்ன பேசினாரு மட்டும் சொல்லுங்களேன். இப்ப மக்களுக்காக அவர் என்ன பேசினாரு? எனக்கு இங்க நடந்த ஊழல இப்படி திடீர்னு கேட்டாடா, இப்ப நடந்த ஊழல நான் வந்து பட்டியல் போட்டு சொல்றேன். சரி, எனக்கு இதுல எதை அவர் பேசிட்டாரு மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. 2021ல இருந்து 26 வரைக்கும் நடந்த ஒரு விஷயம், இத பத்தி வந்து பேசவே இல்லப்பா சீமான் அவர்கள். எதனா ஒன்னு சொல்லுங்க பாப்போம். ஏதா ஒன்ன பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறேன், நீங்க ஏதா ஒன்ன பத்தி சொல்லுங்கன்றீங்க. நான் எதை பத்தியுமே பேச வேண்டியதான் கடைசி வரைக்கும். ஆமா, நான் சொல்றேனே. இப்ப சொல்லுங்க. இப்ப வந்து பள்ளிக்கூடங்கள்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. இத்தனை பள்ளிக்கூடங்க மூடி இருக்கிறாங்க. என்னைக்காவது வாய் திறந்தாரா?
அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அமெரிக்கன் ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு சொல்றாரு. பிரைவேட் ஸ்கூல் தான் வந்துட்டு கண்ணுக்கு தெரியுதா இந்த அமைச்சருக்கு? கவர்மெண்ட் மாணவர்கள்லாம் அப்ப என்ன பண்ணாங்க? அரசு பள்ளி மாணவர்கள்லாம் இந்த அரசாங்கத்திற்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? அப்படி கேட்கிறாரே தாவேக்காரர். நானும் கேட்கிறேன், உங்க கண்ணுக்கு அந்த அரசாங்க பள்ளி தெரியலையா? நீ ஏன் குழந்தைங்களை எடுத்து போய் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தா நானும் கேட்கிறேன். சார் அதோட தனிப்பட்ட முடிவு சார். அதுதான் சார் நான் கேட்கிறேன். அப்ப இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்றது நீங்க பேசிருக்கீங்களா சார்? இந்த இடத்துல இவ்வளவு ஊழல் நடக்குது, பிரைவேட் ஸ்கூலுக்கு போனா இவ்வளவு ஃபீஸ் வந்து எக்ஸார்பிடென்ட்டா இருக்கு, அதுக்கு காரணம் இவங்க என்ஓசி வாங்கின லஞ்சம் தான். எப்ப பேசுவீங்க? 100 கோடி ரூபா சொல்றாங்க. அந்த பிடி அரசுகுமார்னு இப்போ திமுக சேர்ந்துருக்கிறாரு. அந்த ஆள் 100 கோடி ரூபால இருந்து 200 கோடி ரூபா வரைக்கும் வெறும் என்ஓசி வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த ஆள் ஒரு தனியார் அமைப்பு. அந்த ஆள் வந்து அந்த அமைச்சர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அவர் பதிலுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் கொடுக்குறாரு. காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேசினார் அதை பத்தி ஒரே ஒரு வார்த்தை. மக்கள் பாதிக்கப்படுற எந்த பிரச்சனையும் பேச மாட்டாருங்க இவரு. சும்மா இல்லாத ஒரு அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்துல ஒரு காமெடி வரும் பாருங்க, இல்லாத ஒரு உலகம், ஒரு ட்ரீமியா, ஒரு என்ன சொல்றது, எல்லாமே இல்யூஷனலா டில்யூஷனலா கற்பனா உலகத்துல ஒண்ணுத்துல வாழ்ந்துக்கிட்டு அந்த உலகம் தான் சரின்னு ஒரு கற்பனையில் ஒரு 10 பேரை நம்ப வச்சு அந்த 10 பேருக்கு வந்து ஒரு தனி ஒரு நாடு கட்டி அந்த நாட்டுக்கு நான் தான் துப்பாக்கி செஞ்சேன், அரிசி போல தோட்டா இருக்கும். இது என்ன பொழப்புன்னு நான் கேட்கிறேன். இதுக்கு அரசியலுக்கு எங்க சம்பந்தம்? நீங்க பண்றது ஸ்டாண்டப் காமெடிங்க, இதுக்கு அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம் நான் கேட்கிறேன். அரசியல்னா இந்த தலையெழுத்து, இந்த மக்களோட தலைமுறையை எதையாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு முனைப்பு இருக்கணும், ஒரு விஷன் இருக்கணும். என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். பார்க்கலையா நீங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல வந்துட்டு அவங்க எவ்வளவுலாம் இது பண்ணாங்கன்னு சொல்லி போல தம்பி மாத்து இதை போடு பாருங்க இது மாதிரி மாறிடும். இப்படி இருக்கிற தமிழ்நாடு இப்படி இருக்கிற மாதிரி மாறிடும். சிவாஜி ரஜினி மாதிரி எவ்வளவோ ப்ராஜெக்ட்லாம் அது சரி இது சொல்லுங்க. கட்சிகள் அப்பாற்பட்டு அவருடைய அந்த விஷயம் எல்லாம் ஒழுங்கா இருந்துச்சா? என்ன எனக்கு புரியல, எனக்கு சொல்லுங்க என்ன விஷயம்? அது ஒரே ஒரு உருப்படியான ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது காட்டுறாரு ஒண்ணு, பட்டாம்பூச்சி எல்லாம் வச்சு என்ன பண்றேன்றாரு. அப்புறம் வந்துட்டு பட்டாம்பூச்சி கூடவா இல்லைங்க, அப்ப ஏதோ காட்டுறத சொல்றாரு அவரு. ஏதோ வந்து எண்ணெயெல்லாம் வந்து நம்மளே இது பண்ணலாம், இந்த கடலைய மரச்செக்கு மார்க்கெட்டிங் இல்லங்க, நீங்க அப்புறம் மரச்செக்கு எண்ணெய் வைக்கிறோம் இல்ல, கடலையெல்லாம் வச்சு இது பண்ணி அது பண்ணி இப்படி மாதிரி இப்படி ஆயிடும் அப்படி ஏதோ காட்டினாருங்க அவரு. நம்ம சும்மா சொல்லலாங்க, கலன்றது வேறங்க, பிராக்டிகல் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. கடைக்கெல்லாம் போய் நீங்க வாங்கினா அரசே உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கும். அரசே ரேஷன் கடை வச்சிருக்கேன் அரசு. ஒரு பாதுகாப்பு வாணிப கடை, ரேஷன் கடையில நீங்க என்ன நீங்களே தயாரிக்கிறீங்களா? ஏன்னா அது வெளியே இருந்து ஏதோ ஒரு இது வந்து பண்ணி தான் கொடுக்குறீங்க, நீங்க ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்குறீங்க. அது நம்மளே ப்ரொக்யூர்லாம் பண்ணணும், நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்றாரு அவரு. அதாங்க இது வந்து ஒரு உட்டோப்பியன் மாடல்னு சொல்லாங்க. அந்த உட்டோப்பியன் மாடல் எப்படி இருக்கும்னா, சரி என் தம்பி கூட ஒரு நாள் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருப்பான், சித்துவே வரதா இருப்பான், அந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தான் கொஞ்ச நாள். என்ன பண்ணோம்னா சம்பாதிச்சு வந்து ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு மலையடி வாரத்துல ஒரு 5 ஏக்கர் வாங்கிடணும். அதை வாங்கிட்டு அங்கேயே ஒரு குளம் வெட்டிக்கணும். அப்புறம் அங்கேயே சோலாரு விண்டெல்லாம் போட்டுடணும். நமக்கு தேவையான அரிசி ஒரு பக்கம், நமக்கு தேவையான காய்கறி ஒரு பக்கம், நம்மளே இதெல்லாம் பண்ணி ஒரு செல்ஃப் சஸ்டைன்டு ஃபார்ம்ல வெற்றிமாறன் அந்த மாதிரி தான் ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எனக்கு அதுதாங்க கேள்வி, இது எப்படிங்க 8 கோடி பேருக்கு சாத்தியமாகும்? வெற்றிமாறன் பண்ற நம்மளால நான் தச்சு நானே ஒரு பருத்தியை விதைச்சு வர வச்சு அதை நூலாக்கி அதை தறியில பூட்டி ட்ரெஸ் ஆக்கி அதை நானே கட் பண்ணி தச்சு போடுறன்றதுக்கு எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு. அதை நான் ப்ராப்பராக பண்ணுறேன். அது மாதிரி இவங்க வேலை செய்யட்டும். கரெக்டாக மார்க்கெட்டுக்கு போகும்போது என்கிட்ட ஒரு 500 ரூபா இருந்தால் போதும், ஒரு சட்டை வாங்கிக்கலான்றது தான் டிவிஷன் ஆஃப் லேபர். அவன் செய்யற வேலையை அவன் செஞ்சா போதும். எல்லாத்தையும் நானே செய்வேன்றது என்னது? அது எப்படி? நானே கிடையாதுங்க, தற்சார்பு. இன்னைக்கு நானு நீங்க இந்த இவங்க 2 பேரு அப்புறம் இவரு நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒன்னா சேர்ந்து வாழணும். நீங்க தக்காளி வந்து பயிரிடுறீங்களா, நீங்க தக்காளி போடுறீங்க அப்படின்னா நான் வந்து வெங்காயம் போடுவேன். நான் வெங்காயம் போடுறேன்னா அவங்க வந்து முருங்கக்காய் வைப்பாங்க, இவங்க வந்து பருத்தி வைப்பாங்க. சொல்லும்போது இப்ப கூட சொல்லும்போது வந்து அப்படிதான் அழகா தெரியும். பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் ஃபிலிமியா இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. இப்ப நம்ம அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நானு நீங்க கேமராமேனு இவருன்னு நம்ம 4 பேருக்குள்ள பண்றதே தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பண்றோம். குளோபலைசேஷன்றது அதுதான். ஆனா அது மார்க்கெட், அது காசு. எனக்கு புரியவே இல்லைங்க. அங்கிருந்து தாங்க இங்க வந்திருக்கு. பார்ட்டர் சிஸ்டத்துல இருந்து அதுக்கு அடுத்தது கமாடிட்டி மணி, கமாடிட்டியில போய் மணி கமாடிட்டிக் மணியில வந்து நிக்குது. இதுல இருக்கிற பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் சால்வ் பண்றது தான் வழி. ஒரு பிரச்சனைனா மொத்தத்தையும் அழிச்சிட்டு நமக்கு ட்ரெஸ் இல்லாம போய் காட்டுல உட்காந்துக்கலான்றதா பதில். அப்படியா சொன்னாரு? இல்லங்க, எல்லாத்தையும் எல்லா போட்டி அழிச்சிட்டு போக முடியும்னு சொல்லலங்கன்றேன். தட் இஸ் நாட் ஹவ் இட் வர்க்ஸ். முற்போக்கு சிந்தனையில அவர் இது முற்போக்கு இல்லங்க, இது பிற்போக்கு. அது மக்களுக்கு புரியுது. ஆனால் தாங்க ஓட்டு விட மாட்டேங்குது. கொஞ்சம் பிராக்டிக்கல் ரியாலிட்டிக்கு வாங்கன்றேன். சரி, ஃபார் ஃப்ரம் பிராக்டிகாலிட்டி. சரி விடுங்க. அது அரசியலோட பர்பஸே புரிஞ்சுக்காம அரசியலோட பர்பஸ் நீங்க என்ன சொல்லுங்க? ஒண்ணு சொல்லுங்க. அரசியல் பர்பஸ்னா வேலை வெட்டி எதுவும் இல்லை நமக்கு. ஒரு வேலை வந்து எதுவும் நம்மளை வீட்டில் நம்ம தருதலையாக சுற்றி நிற்கிறோம், நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறான் என் வீட்டில். என்னடா இப்படியே தருதலையாக போயிருவியாடா நீ? நாம் தமிழ் பற்றி மட்டும் கேட்கல, பொதுவாக அரசியல் என்னன்னு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தருதலையாக சுற்றி நிற்கிறோம், என்ன பண்ண தெரியலாமா, அதெல்லாம் ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஏரியாவில் இருக்கிற ஒருத்தரோட இதை இது பண்ணிக்கிட்டு நான் வாங்கினேன் வணக்கண்ணே அப்படி அங்கேயே வணக்கம் வச்சுட்டு இருந்தா அப்போ அப்படியே படிப்படியாக போயிட்டு அங்கே ஒரு பதவி கொடுப்பாங்க, அந்த பதவி வாங்கிட்டு அப்படியே இப்படியே போயிட்டு அப்புறம் அங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஏரியாவில் இருக்கிறவங்களாம் இது பண்ணிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு அப்புறம் 5 கோடி 10 கோடி ஆகி அப்புறம் அது 500 கோடி ஆகி மினிச்சர் ஆனவொடனே இப்படி படிப்படியாக இது அரசியல். நீங்கள் நாம் தமிழில் ஆரம்பித்து திமுகவில் முடிக்கிறீங்க. ஆக்சுவலி அரசியல்னா என்னென்னா, இந்த இடத்துல வந்து நம்ம நாட்டை எப்படி ரூல் பண்ணிக்கணும்னு நமக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டில் லெஜிஸ்லேச்சர்ன்றதுக்கு ஒரு வேலை இருக்குது, சட்டம் இயற்றுறது அதோட வேலை. அவங்க கூட வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செட்டை வருவாங்க, அந்த எக்ஸிக்யூட்டிவ் செட்டு கூட ஒரு பர்மனெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு வருவாங்க, அவங்க பியூரோக்ராட்ஸ். இவங்க 2 பேரும் எங்கேயா தப்பு பண்ணுறாங்கன்னா அதை வந்து வழிநடத்த வேண்டியது, டவுட்ஸ் வந்தால் சரி பண்ணுறதுக்கு ஜுடிஷியரின்னு ஒரு, இவங்க 3 பேரையும் கேள்வி கேட்கறதுக்கு பொதுமக்களோடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக மீடியா நீங்கள், இவங்க 4 பேர் தான் வந்து ஒரு சேரோட 4 கால். அதில் அரசியல்வாதிகள் வரக்கூடிய இடம்ன்றது இந்த லா மேக்கர்ஸ், லெஜிஸ்லேச்சர்ன்றது. ஸோ அப்போ வேலை என்னென்னா, முதல்ல நீங்கள் மக்கள்கிட்ட எது இருக்கோ அதை எதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்கோ அதை பேசி மக்களோட நம்பிக்கையை வென்று. நம்பிக்கைன்னா என்ன தெரியுமா, இவன் பொய் சொல்ல மாட்டான், இவன் சொல்கிறது முன்னுக்கு பின்னா இருக்காது, காலில் ஒன்று சொல்லிட்டு மதியம் மாற்றி சொல்லுவான், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு பொய்யான கதையை சொல்லிட்டோம் ஆனால் அதை சாவர வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணுவோன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. திமுக கார மாதிரி இருக்கணும். திமுக கார மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இருக்கணும், இதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாது, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. திமுக இருந்தது 1967 வரைக்கும் 68 வரைக்கும் இருந்த திமுக ஓகே தான். அந்த திமுக மக்களுக்கான ரியாலிட்டியை கொஞ்சம் பேசுச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு திமுக எதையுமே பேசுறது இல்லை. இன்னைக்கு திமுக இல்லாத ஒரு டைல்யூஷனல் பாலிடிக்ஸ் தான் பேசுது. திரும்ப பாஜக எதிர்ப்புன்ற ஒன்று புண்ணில மட்டுமே பேசிட்டு. புரியுதா உங்களுக்கு? இப்போ கடைசியாக திமுக பேசின பெரிய விஷயம் என்ன சொல்லுது? அந்த மாதிரி வந்துட்டு ஒரு முதலமைச்சர் வந்துட்டு கதவை பூட்டுவேன்னு சொல்றாரு, முதுகெலும்பு உடப்போன்றாங்க. அது அப்புறம் வரும், அதுக்கு ஒரு தனி பஞ்சாயத்து இருக்கு. இப்போ திமுக பேசின ஒரு பாலிடிக்ஸ் இதுதான் அரசியல். டீலிமிட்டேஷன் பத்தி பேசுவோம், டீலிமிட்டேஷன் பில்லை பத்தி பேசுவோம். சரி, அந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு என்ன பேசுனீங்க? அப்போ பேசுனது வந்து போட்டு எரிச்சோம். இப்போ கொஞ்சம் டைம் போயிட்டு இருக்குது. என்ன எதுக்கு போய்கிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணலாம். சரண்டர் ஆயாச்சு. அந்த பில்லு வந்தா அந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற முகப்பை தான் அது ஒரு ஜோடனையா சொல்றாங்க. நாங்க டீலிமிட்டேஷன்லாம் எதிர்க்க கிடையாது. எப்படி டீலிமிட்டேஷன்லாம் எதிர்க்க கிடையாது, அந்த ஃபார்மெட்டை தான் கேள்வி கேட்டோம் அப்படின்னு இப்போ உங்க சொல்ல போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. டீலிமிட்டேஷன் நாங்கள் எதிர்க்கவே இல்லை, எங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்ல தான் டவுட் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்ப நாளைக்கு சிஐஏ நாளைக்கு சிஐஏ எல்லாத்துக்கும் இதே டபுள் ஸ்டாண்டர்ட் எடுப்பாங்க. எதுக்கு இவங்க டபுள் ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு டவுட்டா வேணும்? நீட்ல கையெழுத்து போட்டது யாரு? நீட்டு கொண்டு வந்தது எப்போ? காங்கிரஸ் ஆட்சி இவங்க கூட்டணியா இருக்கும்போது. கரெக்டா? அந்த நீட்டுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. நீட்டுக்கு 2 ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஒன்று நீட்டு வேணும், டிரான்ஸ்பரண்டா வேணும், இன்னொன்று நீட்டு வேணாம். தமிழ்நாடு என்ன நிலைப்பாட்டில் இருக்கு? வேணாம். திமுக வேணாம். ஆனால் டெல்லிக்கு போகும்போது டிரான்ஸ்பரண்டா வேணும். டெல்லியில போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் நீட்டுக்காக ஒருத்தர் போராட்டம் பண்றாரு. அப்படி கிடையாது. அவர் வந்து அந்த ஸ்டாண்ட்ல போராடுறாரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இடத்துல வி சப்போர்ட் டிரான்ஸ்பரண்ட் நீட்னு சொல்றாங்க. சொன்னாங்களா? ஆமா. எனக்கு இதுதான் தெரியல. இந்த ஊடகங்கள் எல்லாத்தையும் இப்படி பூசி மொழிகி மறைச்சு இங்க மக்களை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்கன்றதுதான் பிரச்சனையே. இந்த கரண்ட் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, தாவேக ஆட்சிக்கு வந்தோடனே கரண்ட் கட் ஆயிட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னாடி சதி இருக்குங்க, களத்துல சில பேர் இதை பண்றாங்கன்னு நாங்க சொல்லிட்டே இருந்தோம். இப்ப ரீசெண்டா ஒரு ஆடியோ ஃபிளாஷ் ஆச்சு, ஒரு நியூஸ் சேனல்ல தான் வந்துச்சு. ஆனா அந்த வீடியோ ஒரு வாட்டிக்கு மேல பிளே ஆகல, 2ஆம் வாட்டி வரவே இல்லை இந்த சேனல்லையும். அது பேசு பொருளா மாறவே இல்லை. இந்த எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் இருக்கிற ஒரு ஆளு புலம்புறான். என்ன சொல்றான்னா, இந்த ஊழியர்கள்லாம் வந்து கரெக்டா வேலைக்கு போயிடுறாங்க, இவங்க வேலைக்கு லீவ் போட்டாதானே நம்மளால அங்கங்க கரண்ட் கட்டு ஏற்படுத்த முடியும், இவங்க வேலைக்கு ஒழுங்கா போறதுனால எங்களால முன்னாடி கரண்ட் கட்டு ஏற்படுத்த முடியல, இப்படிதான் நமக்கு இவனுங்க தான் எதிரி அப்படின்னு புலம்புறான் லிட்டரலி. அந்த எம்ப்ளாயிஸ் பண்றது தப்பு தானே? இப்ப நீங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி உங்களுடைய முன்னாள் இந்த எம்ப்ளாயிஸா இருக்கிறவங்க, வெளியே இருந்து வேலை பார்க்கறவங்க, திமுக உழைச்சு அவங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி போகாத நீ வேலைக்கு. நீங்க ரியாலிட்டி சொல்லிட்டுங்களா? திமுக பண்றது ஒரு சதி இந்த எம்ப்ளாயிஸ் விஷயத்துல. இது சதி கிடையாதுங்க. நான் சொல்றேன், அந்த வேலைக்கு போகாதன்னு சொல்றான் அவன். நான் சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு எதுக்கு போறான் அவன்? அன்னைக்கு கதையவே சொல்றேன் நான், ஏன் அவங்க வேலைக்கு போகல, இப்ப ஏன் போறாங்கன்னு நான் சொல்றேன். வேலைக்கு ஆள் எடுக்காம கடந்த 5 வருஷத்துல ஏறக்குறைய 13 லட்சம் பேர் இன்னும் ரிட்டையர் ஆயிருக்காங்க. 340 பேரை வேலைக்கு எடுத்திருக்கு திமுக. ஒரே ஒரு பேராமீட்டர் பத்தி பேசுவோம் நம்ம, வந்து சப்ஸ்டேஷன் பத்தி அப்புறம் பேசுவோம், டிரான்ஸ்ஃபார்மர் ரோல் பத்தி தனியா பேசுவோம், மீட்டர் நடந்தது, கடத்தியில் நடந்தது, எல்லா பிரச்சனையும் தனியா பேசுவோம். ஒரே ஒரு பேராமீட்டர் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி மட்டும் பேசுவோம். இயர் 2000ல the strength of தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வாஸ் 1 lakh. 1 லட்சம் பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பேரோல்ல 1 லட்சம் பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்.
இன்னைக்கு 26 வருஷம் கழிஞ்சிருக்கு. இன்னைக்கு மின் தேவை அதிகமாக இருக்குமா இருக்காதா? கட்டாயமா. இன்னைக்கு எவ்வளோ பேர் வேலையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தோராயமாக உங்கள் கெஸ் சொல்லுங்க. அன்னைக்கு 1 லட்சம் பேர் 2000-லயா? 2000 26 வருஷம் கழிச்சு அட்லீஸ்ட் ஒரு 10 லட்சம் பேர், 76,000 பேர். அன்னைக்கு இருந்த 1 லட்சத்துலேருந்து 24,000 பேர் கம்மி. கடந்த 5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய நம்பர் வேலையை விட்டு போயிருக்கிறாங்க, ரிட்டையர் ஆயிருக்காங்க. நேச்சுரலாக இவ்வளோ பேர் ரிட்டையர் ஆகும்போது வேலைக்கு ஆள் எடுக்கணும். ஏன் வேலைக்கு ஆள் எடுக்கவே இல்லைன்ற முதல் கேள்வி. அவ்வளோ பேர் தேவைப்படலையோ என்னமோ சொல்கிறேன். அதான் தேவைப்படுன்றதுக்கு தான் உங்கள்கிட்ட முதலே சொல்லிட்டேன். 1 லட்சம் பேர் இருந்த இடத்துல இன்றைக்கி 74,000 பேர் தான் இருக்காங்க. ஏன் அவ்வளோ பேர் ஷார்ட்டேஜாக இருக்கிறாங்கன்றது முதல் கேள்வி. ரெண்டாவது, ஏன் வேலைக்கு எடுக்கலன்னு கேட்டால், இவங்களை வேலைக்கு எடுத்தால் சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுக்க கவர்மெண்ட்கிட்ட காசு இல்லை. கேங்மேன் ஒரு போஸ்ட் இருக்குது. கேங்மேன் என்னென்னா லைன் பார்க்கறது, வீடுங்களுக்கு லைன் கொடுக்கறது, எங்கேயாவது பிரச்சனை ஆச்சுன்னா சரி பண்ணுறதெல்லாம். இதில் ஒரு 5000 பேர், வெறும் ஒரு 5000 பேர் வேலைக்கு எடுத்து வச்சு செலக்டட். ஆனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லைன்றதுனால கையெழுத்து படாமல் ஓரம் வச்சுட்டாங்க அவங்க பேரை. அவங்க அந்த 5000 பேருக்கு வேலை கிடைக்கல, அப்படியே கிடக்குது. இது தவிர இந்த அடுத்த 2026 31 இன்னொரு 16,000 பேர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க. இன்றைக்கே 65,000 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுவும் போச்சுன்னா ஷார்ட்டேஜ் எவ்வளோ ஹியூஜ் ஷார்ட்டேஜ் வந்திருக்கும்னு பாருங்கள். மேன் பவர் இல்லாமல் என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் பேஸில் வேலைக்கு ஆள் எடுக்கிறது, டெம்பரவரியாக வேலைக்கு எடுக்கிறது. எப்படின்னா டைரெக்டாக டெம்பரவரி எடுக்க முடியாது கவர்மெண்ட்டால். ஒரு ஏஜென்ட் ஒருத்தனை போட்டு, அந்த ஏஜென்ட் யாராக இருப்பான்? நம்மளுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த ஆளுங்களை கூப்பிட்டு இவ்வளோ பேர் வேலைக்கு கொடு. இப்போ வேலைக்கு ஆள் எடுத்தோன்னே என்ன பண்ணுறது? அவங்ககிட்ட வந்து சம்பளம் ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. இந்த கவர்மெண்ட்டு ஏஜென்ட்டு கரெக்டாக வேலைக்கு சம்பளம் கொடுத்துரும். அவன் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, சம்பளம் கொடுக்கறது இல்லை. வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர், அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது இல்லை. ஏன்னா ப்ரொமோஷன் கொடுத்தா கூட அந்த வரக்கூடிய அந்த மார்ஜினல் ஹைக்கு கூட காசு இல்லை கவர்மெண்ட்டில். 18 வருஷமா 16 வருஷமா ஒரே போஸ்ட்டில் உட்காந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடினாலே இப்போ வந்து அமைச்சர் CTR வந்து ப்ரமோஷன் போட்டு அவங்களை ரிட்டையர் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வேலைக்கு ஆள் எடுக்காமல் வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரைனஸ் கிரியேட் ஆகும்ல. தமிழ்நாட்டுக்கான ஒரிஜினல் ஓன் சோர்ஸ் எதுவுமே பண்ணல. கரண்ட்டை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கான சோர்ஸ் கிடையாது. வெளியிலேருந்து வாங்குறது எல்லாமே ஹையர் ரேட். 6 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு யூனிட் கரண்ட்டு 21 ரூபா கொடுத்து வாங்குறது பாலிசி லேப்ஸ். இதை ஸ்கேம்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் இது பாலிசியில் ஒரு திட்டமிட்ட திருட்டு. புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஷார்ட் டேர்மில் வாங்கினீங்கன்னா ஒரு யூனிட் ஹை காஸ்ட் போகும், 18 ரூபா 20 ரூபா 22 ரூபாய்க்கு வாங்கணும். லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா 5 ரூபா 4 ரூபா 6 ரூபாய்க்கு வாங்கலாம். வேணுமென்ட்டே லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போடாமல் ஷார்ட் டேர்மில் எமர்ஜென்சியாக போய் ப்ரொக்யூர் பண்ணும்போது என்ன ஆகும்? 20 ரூபா 22 ரூபா கொடுக்கும். அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டுங்க பாரு, 6 ரூபா தான் ஒரு யூனிட்டு, நீ வந்து எனக்கு 20 ரூபாய்க்கு கொடு, எனக்கு அதை வர எக்ஸ்ட்ரா அதை 14 ரூபாவில் பார்த்துக்கலாம். நடந்திருக்குமா நடந்திருக்காதா? இதை ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா அன்றைக்கி கவர்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சதியை பண்ணி ஒரு பக்கம் கரண்ட் இல்லை, ஒரு பக்கம் ப்ராப்பரான அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணலை, வேலைக்கு ஆளும் இல்லை. இப்போ என்ன ஆகும்? 2028-29 போல் ஹியூஜ் பவர் கட் வந்திருக்கும் தமிழ்நாட்டில் திமுகவே இருந்திருந்தா. ஆமாம், இந்த துறை ரொம்ப லாஸில் இருக்குது. இப்போ 2.5 லட்சம் கோடி கணக்கு காமிச்சிருக்கோம். அப்போ ஒரு 4-5 லட்சம் கோடி ஆயிருக்கும். இதை சரி பண்ணவே முடியாது, நம்ம ஒன்று பண்ணலாம். ஒரு தனியார் வராரு, அந்த தனியார் வந்து இதை எடுத்து அது அவரே எல்லாத்தையும் சரி பண்ணி வேலைக்கெல்லாம் ஆள் போட்டு தமிழக அரசுக்கு ஒரு 5 லட்சம் கோடி ரூபா தரேன்றாருப்பா. இந்த கடனையும் அடைச்சிட்டு இதை வச்சு நம்ம ஏற்கனவே தமிழக மாநில அரசில் இருக்கக்கூடிய ஒரு 10 லட்சம் கோடி கடனை நம்ம ஒரு 5 லட்சம் கோடி அடைக்கலாம், உங்களுக்கு கரண்ட் பில்லு ஏறாதுன்னு ஒரு கேரண்டி பண்ணுறாருன்னு ஒரு பொய்யை சொல்லி நம்ம ப்ரைவேட் பண்ணியிருப்போம் இந்த மொத்த பவர் செக்டர். அந்த தனியார் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஃபார் எவர் அவன் சம்பாதிச்சுட்டு இருந்திருப்பான். தமிழ்நாட்டோட எலக்ட்ரிசிட்டி போர்டு ஒரு பப்ளிக் செக்டார் போர்டாக, பப்ளிக்காக இருக்கிற போர்டாக மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக மாறி இருக்கும். இதுக்கு பதில் சொல்லுங்க. இதை எப்போ உங்க நொண்ணன் பேசினாருன்னு எனக்கு சொல்லுங்க. ஓ, அங்கே அவரும் பேசலை, இவங்களும் பேசலை. இது கூட்டு சரி. உக்காந்துக்கிட்டு எல்இடியில் போட்டுக்கிட்டு மரங்களின் மாநாடுன்னு போட்டு மரத்தையே கிராஃபிக்ஸில் பேனர் வச்சுக்கிட்டு இதுதான் இயற்கை விவசாயம் பேசுறது தான் விவசாயமா? இதுதான் இயற்கையா? உங்களுடைய கொசுவா? என் கையில் வந்துட்டு அடிக்கவா? வேணாம். திமுகவா அது? ஆமாம், பாருங்க, கருப்பாக இருக்க கொசு, கடிக்கிற ரத்தம் சிவப்பு. போயிட்டு விடாமா, நீ அப்புறமா வடாமா. இப்போ கொசு பண்ணையெல்லாம் வச்சுருப்பீங்க போல. இல்லை, இப்போ என்னோட டவுட் என்னன்னா, சரி இப்போ இதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ ஒரு திமுககாரன் சிம்பிளாக கேட்குற கேள்வி ஒன்று தான். முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி 5 வருஷத்தில் இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. என்னங்க அமைச்சரே, முன்னாள் அமைச்சர், இப்போதைய எம்எல்ஏக்கெல்லாம் திமுக வந்து ப்ரெஸ் மீட்டே சொல்கிறாங்க. இப்போ அது முடிஞ்சு போச்சு சார். அது இப்போ ரைட். ஆமாம், 2021 26 இப்போ நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போங்க சார். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட இதை பற்றி பேசுங்க சார் அப்படின்றாரு.
நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நடந்து முடிஞ்சதை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அது முடிஞ்சிருச்சு. 3 ஸ்டெப்பா பண்ணலாம். 3 ஸ்டெப் பண்ணலாம். மொதல் விஷயம், எப்பயுமே ஒரு இடத்துல ஒரு ஜாடி இருக்குன்னா அந்த ஜாடி ஏன் நிரம்பலன்னு பார்க்கணும். 2 காசு இருக்கும். ஒன்று, அதுக்கு கீழே எங்கேயோ ஒரு லீக்கேஜ் இருக்கும். 2வது, வரத்து கம்மியாக இருக்கும். முதல் பிரச்சனை இங்கே லீக்கேஜ். எந்த துறை எடுத்தாலும் ஃபினான்ஸ் ஒயிட் பேப்பர்லேயும் அதே மாதிரி லீக்கேஜஸ் தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இபி ஒயிட் பேப்பர்லேயும் அதே லீக்கேஜஸ் தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். டேக்ஸ் சோர்ஸை சொதப்பியிருக்கீங்க. அதிக டேக்ஸ் வந்திருக்க வேண்டிய இடத்துல ஏன் வரலை? மதுரையில் ஒரு நகராட்சியில் வந்து சொத்து வரி ஏமாற்றி ப்ரைவேட்டாக 200 கோடி கலெக்ட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கலாம் அந்த பஞ்சாயத்தெல்லாம். ஸோ அரசாங்கத்து கஜானாக்கு வர வேண்டிய வரியெல்லாம் தனியாக ஒரு ஆளுக்கு போகுது. அதே மாதிரி சில பேருக்கு ஓர வரி சலுகை கொடுக்கறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லீக்கேஜ். 2வது, ப்ராப்பராக அரசாங்கத்துக்குள்ளே வர வேண்டிய சோர்ஸை சரி பண்ணாமல் இருக்கிறது. இது 2த்துக்கு அப்புறம் பாலிசி வைஸ் எப்படி அந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கலாம், மக்களுக்கான சேவையை பெட்டர் பண்ணலாம். இப்போ திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் பற்றி சொல்கிறேன். இந்த கவர்மெண்ட்டில் இவி பஸ் இருக்குல்ல, எலக்ட்ரிக் பஸ், அந்த பஸ்ஸுகளுக்கு ஒரு டெண்டர் விட்டு ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. அந்த கவர்மெண்ட் அந்த பஸ்ஸை ரன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்கணும். ஆமாம். ஆனால் அந்த பஸ் ஓடி ரெவன்யூ வந்துன்னா ப்ரைவேட்டுக்கு போகும். இப்போ அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கிடையாது அவங்க. ஆனால் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும். கவர்மெண்ட் தான் வந்து அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்டருக்கும் டிரைவருக்கும் சம்பளம் கொடுக்கணும். அந்த டிப்போ சார்ஜஸ், டிப்போவில் சார்ஜ் போடுற வேலையெல்லாம் இவங்க பண்ணும். ஆனால் அந்த பஸ் ரன் ஆகிறதுக்கு ஒரு காஸ்டிங் இருக்குல்ல, அந்த காஸ்டிங் கவர்மெண்ட் பேர் பண்ணும். கடைசியில் ரெவன்யூ ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா கவர்மெண்ட் கொடுக்கும். இப்போ அந்த ப்ரைவேட் என்ன தான் பண்ணும்? அதில் அந்த ப்ரைவேட் லாபம் மட்டும் சம்பாதிக்கும். அதுக்கு அப்ஃப்ரண்ட்டாக வந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்துருப்பாங்க. இது இந்த நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி தாவேக அரசை வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணிட்டு பார்த்தா அந்த பஸ்ஸுகள் சொன்ன டிஸ்டன்ஸை கவர் பண்ணவே இல்லை. ஏன் சொல்லுங்க? அவங்களுக்கு வர வேண்டியது அவன் ப்ரைவேட், அவன் ப்ராஃபிட் தான் நடத்துவான். அவன் ப்ரைவேட்டு, அவன் போக மாட்டான். நான் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸுனா பஸ்ஸு ஏறுதோ இல்லையோ அந்த ஒரு கடைசி குக்கரம் வரைக்கும் போகணுன்றது என்னுடைய வேலை. ப்ரைவேட் என்ன பண்ணுவான்? நடுவில் 3 ஸ்டாப்புக்கு ஆள் இல்லை, 4வது ஸ்டாப்பில் 2 பேர் வந்தால் என்ன வரகட்டி என்னன்னு சொல்லி காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்து கட் பண்ணுவோம். அப்போ அந்த 4வது ஊரில் இருக்கிற ஒரு அன்பிரிவிலேஜ் கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன பஸ் போகணும்ல. ஆனால் ப்ரைவேட் பஸ் அந்த மாதிரி எதுவுமே, அந்த நீங்கள் சொல்கிற அந்த இவி பஸ் எதுவுமே அந்த மாதிரி கிராமங்களுக்கோ ஊர் இல்லை நான் சொல்கிறது ஜென்ரலாக அது ஒரு தனி பஞ்சாயத்து. இது போல் அவன் எங்கெங்கெல்லாம் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணுவான். இல்லை அவன் போக வேண்டிய டிஸ்டன்ஸை போனதா கணக்கு காட்டுறது வேற, போகிற டிஸ்டன்ஸ் வேறு. இப்போ அவன் 1 கிலோமீட்டர் ரன் பண்ணால் கவர்மெண்ட் அவனுக்கு இவ்வளோ பே பண்ணணும் இருக்கு இல்லையா? 10 கிலோமீட்டர் ரன் பண்ணுற வேண்டிய இடத்துல 6 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டு 10 கிலோமீட்டர் பில் பண்ணா. ஆனால் இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே தான் அந்த மாதிரி பிரைவேட் பஸ்ஸஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற அந்த இவி பஸ்ஸஸ் எல்லாமே அதெல்லாமே அந்த மாதிரி பண்ண முடியும். ட்ரிப் அடிக்கிறதுக்கு 5 ட்ரிப் அடி, 6 ட்ரிப் அடிச்சோன்னு கணக்கு காமி. சிம்பிள். அதைத்தானே கண்டுபிடிச்சி ஃபைன் போட்டிருக்குங்க கவர்மெண்ட். 9 கோடி ரூபா ஃபைன் பெனால்ட்டி போட்டிருக்கு அந்த கம்பெனி. ஆமாம், செய்திகளில் வந்துச்சு. அப்போ எதுக்கு பெனால்ட்டி போட்டாங்க? அவன் எதுக்கு சும்மா பெனால்ட்டி கட்டுவானா? கோர்ட்டுக்கு போக மாட்டானா? ஒரு இடத்துலையும் ஆர்கனைஸ்டாக திருட்டு பண்ணியிருக்கானுங்க. எவ்ரி டேம் ஏரியா ரோடே போடலைங்க ஒரு ஊரில். அதுதாங்க இடி விசாரிக்கு தேவாவில், அதுதான் ஓடி போனார். ரோடே போடலை. ரோடு போகிறதுக்கு முன்னாடி பில்லை கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அந்த ரோடை போடுறாங்க. ரோடை போடும்போது மக்கள் கேள்றக்கூடாதுன்னு போலீஸ் பாதுகாப்போட ரோடு போடுறாங்க. இங்கே திருவண்ணாமலை ஒரு பிரிட்ஜு கட்டினாங்க. அந்த பிரிட்ஜை அடிச்சுட்டு போகுது பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜை அடிச்சுட்டு போகிறதுக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? பிரிட்ஜ் எப்படி கட்டுவாங்க? தண்ணிக்கு போகிறதுக்கு கீழே வழி இருக்கும், மேலே பில்லரை போட்டு ரோடு. அது எப்படிங்க தண்ணியில் பிரிட்ஜ் அடிச்சுட்டு போகும்? காற்று அதிகமாக அடிச்சிருக்கும். லெகோலியா கட்டுறீங்க, இந்த பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளையாடுவோம் நம்ம சின்ன வயசில், அது மாதிரியாது. இந்த காற்று ஹெவியாக இருந்தால் அது மாதிரி ஆகாதா? ஆகாது. அது ஆகக்கூடாதுங்க. அதுக்கு தாங்க பிரிட்ஜு கட்டுறது. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, நாளைக்கு சும்மா மழை பெஞ்சுது, காற்று அடிச்சுது, ஜெமினி பிரிட்ஜ் வந்து அடிச்சுட்டு போய் பீச்சில் வந்துச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. விழுந்த பரவாயில்லையா? ஒரு 100 பிரிட்ஜு கட்டுறோம், அதில் ஒரு 2 பிரிட்ஜ் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு தான் 2 பிரிட்ஜுக்கு மட்டும் கேஸ் போடுறோம்னு சொல்கிறோம். ஏங்க இங்கே சென்னையில் ஒரு அநியாயத்துக்கு ஒரு காமெடி ஒன்று இருக்குது. இங்கே ஒரு பிரிட்ஜு கட்டினாங்க. இங்கே ஓஎம்ஆர்லேருந்து டைடல் பார்க்லேருந்து வரீங்கல்ல, அந்த பிரிட்ஜ் எதுக்கு கட்டினாங்கன்னு கேட்டால் இதை விட ஒரு வரலாற்று காமெடியாக இருக்க முடியாது. யூட்டர்ன் போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டணுங்க இவனுங்க. அதுல என்ன ஒரு ஹைலைட் காமெடி. அதுல ஆக்சுவலா டைம் சேவ் ஆகுது நிறைய. நான் அந்த பிரிட்ஜ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு பயன்பாட்டாளர். நீங்க நான் சொல்றேன், நாங்க ரிவ்யூ கொடுக்குறோம். மக்களுக்கு எல்லாம் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப உபயோகமா தாங்க இருக்குது. மக்கள் வந்து இந்த பிரிட்ஜ்னால ரொம்ப பயனடைகிறாங்க. திமுக அரசு மீது தவறு சொல்றவங்க யாரையுமே நீங்க வந்து நம்ப வேண்டாம். எங்களை மாதிரி 10 பேர் சொல்லுவோம். 200 அவ்வளவுதானே வாங்கி வச்சுப்போம். அவ்வளவுதானே. இதுக்கு தானே எல்லாம் ஒரிஜினல் வயித்துக்கு தானே. நான் அதுதான் கேக்குறேன். நான் இதுல 2 கேள்வி கேட்கிறேன். 2 கேள்வி. நீங்க எல்லா கேள்வி கேட்டாலுமே எங்க பதில் ஒண்ணுதான் இருக்கும். கட்டி முடிச்ச உடனே வண்டி போகும்போது தட மண்ணு உதிர்ந்துதா இல்லையா? அவளை சரி. 2வது, அந்த பிரிட்ஜ் ஏறதுக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி ஒரு யூட்டர்ன் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. அந்த யூட்டர்ன்ல அடிச்சு போர் அடிக்குதுங்க. எவ்வளவு நாள் அதுலயே போய் வண்டி திருப்புறது? பாலத்துல போய் அன்னைக்கு ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது.
அதான் உங்களுக்கு ரைடு கட்டி வச்சிருக்கீங்க சென்னை ஃபுல்லா ஓயமா என்ன சொல்றாங்க இந்த தீம் பார்க் மாதிரி ரைடு பேரி புஷ்னேரி சைங்கின இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்குங்க ரொம்ப ஓப்பனாக சொன்னால் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி இல்லை இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இங்கே சிட்டிலேருந்து ஒரு நாள் டைம் எடுத்து போய் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஒரு 500 ரூபா கட்டி போய் வரதுக்குலாம் இங்கே யாருக்கும் நேரம் கிடையாது. மனசாட்சிலாம் வேலை பேசாதயா? இல்ல அடுத்தடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நாங்க போயிட்டு இருக்கிறோம். இப்போ அப்ப அந்த நேரத்துல ஒரு கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு சிட்டிக்குள்ள அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டி கொடுக்குது. நீங்க திருவான்மியூர்ல இருந்து அடையாறு போகும்போது ஒரு டிரைவிங் சத்தியமா எனக்கு ஒரு காமெடி ஆச்சு, நீங்க நம்ப மாட்டீங்க. நான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு சேனல் அங்கே இருக்கிற ஒரு டிவி சேனலில் பேசிட்டு நைட் வந்துக்கிட்டு இருக்கேன், கேபில் போயிட்டு இருக்கேன். அவர் போய் ஊருக்கு புதுசு போல இருக்கு. அவருன்னு நினச்சிட்டாரு இந்த பிரிட்ஜ் ஒன்று போகுது, ஏறி அப்படி போய் அடையாறு போகணும்னு நினச்சி ஏறிட்டாரு. நான் கவனிக்கவே இல்லை, பின் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஏறி திரும்ப அதால் யூட்டன் எடுத்துட்டு வரான். இவனுக்கு திரும்ப டைடல் பார்க் பக்கம் வரேன்னு பார்த்தா அவனுக்கு சத்தியமா அவன் காம்ப்ரண்ட் பண்ணல. அவன் ஏறி திரும்ப வந்த மாதிரியே இருக்கு சார்ன்றான். டேய் நீ யூட்டன் எடுத்து வந்திருக்கடா. யூட்டனுக்குலாம் சென்னையில் பிரிட்ஜ் இருக்கான்னு கேட்குறான். அந்த விழுப்புரத்து 1% சேர்ந்து. இப்போ என்ன அவங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் தடவை அந்த பிரிட்ஜ் போகும்போது நான் என்ன பண்ணுறேமா, இந்த மாதிரி நானும் தப்பாக பண்ணிட்டேன். ஐயோ கரையா போல இப்போ நான் தூக்கத்தில் நம்ம தான் ஒழுங்கா கவனிக்கல போல, லெஃப்ட் இருந்திருக்கும், அதை விட்டு நம்ம ரைட் திரும்ப ஏறிட்டேன் மேலே பார்த்தா லெஃப்டே இல்லை. தூக்கத்தில் நம்ம கவனிக்கல. இவனுங்க நமக்கு கண்ணெதிர திருடி இருக்கானுங்க. அப்படி ஒரு திருட்டு தான் நம்ம உத்தண்டிக்கு ரோடு போடுறோம்னு சொல்லி 2300 கோடி ஒதுக்கி இருக்காங்க. தேவையில்லாம சில வார்த்தைகளை விட்டுறாங்க, அதுல பிடிச்சிடுறீங்க நீங்க. ஆமா தூக்கணும் அப்படி தூக்கணும். ஆமா அந்த இடத்துல இப்ப பாருங்க அந்த ப்ராஜெக்ட் தடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு இடத்த விடாம எப்படிங்க திருடுவீங்க? கார்பரேஷன்ல புரோட்டோகால் அக்கா அக்கா புரோட்டோகால். ஏற்கனவே அது ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் சொன்னோம் இது வந்து ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக வேறு ஏதோ பவுடரை போடுதுன்னு. அன்றைக்கி ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் மிரட்டி விட்டீங்க அந்த ஆளுங்களை. இன்னைக்கு எடுத்து பார்த்தா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பிரிண்டர் வாங்குறதுக்கு 60 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. சரி, அது அவ்வளோலாம் ஆகாதேன்னு இறங்கி கவர்மெண்ட்டே ப்ரொக்யூர் பண்ணால் வெறும் 22 லட்ச ரூபா. ஒரே ஒரு பிரிண்டர் ப்ரொக்யூர்மெண்ட்டில் எப்படிங்க டபுள் அடிப்பீங்க? 22 லட்ச ரூபா எங்கே இருக்குது, 60 லட்ச ரூபா எங்கே இருக்குது? 22 லட்ச ரூபாய்க்கு டபுள் 40 லட்ச ரூபா உங்களோட கமிஷன் மட்டுமா? நீங்க எவ்வளவு தரம் இல்லாத பிரிண்டர் வாங்கியிருப்பீங்க. இப்ப அந்த பிரிண்டரை பிரிண்ட் போட பிரிண்ட் ஆகுமா நீங்க வாங்குறதுல? இல்ல ஆகாது. அது பிரிண்டர் ஓரமா வச்சுட்டு நாங்க கையில எழுதி கொடுத்துருவோம். என்னங்க கேள்வி கேக்குறீங்க? எப்படி கவர்மெண்ட் பணத்தை வேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இல்ல இருக்குங்க. எல்லாரும் பின்னாடி டிவிஎஸ்சி வரும். ஒரு பஸ் ரூட்ல சிவசங்கர் ஒரு பஸ் கூட ஓடாம 3 பஸ் ஓட்டினதான் கணக்கு காட்டி டிக்கெட் ஃபேக் டிக்கெட் வச்சு வியாபாரம் பண்ணிருக்காரு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு டிவிஎஸ்சி. போக்குவரத்து துறை, மின்துறை, பள்ளி கல்வித்துறை, சரி, சமூக நீதித்துறை, எம்சி ராஜா ஹாஸ்டல்ல ரைடு போனாரு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல், சுற்றுச்சூழல், சுகாதாரத்துறை, சுற்றுச்சூழல் துறையில அவர் ராஜீவ் ரைடு பண்ணுது, பால்வளத்துறையில நுரைய போட்டது. என்ன எந்த துறை சொல்லுங்க, யூ நேம் a department, I will name a scam. பிடபிள்யூடி தாங்க மொத்தமே மூலவரே. இந்த பிரிட்ஜ் லெவல்ல யார் கதையை சொல்லிட்டு இருக்கோம்? பிடபிள்யூடி போயிடுச்சு. இப்ப வேற ஏதோ பாக்கி இருக்கு நிறைய. சட்டத்துறையில ஒன்னொன்னு தாங்க வரும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். 5 வருஷத்துல 5 வருஷம் கிடையாது, இந்த 60 வருஷம் வரலாற்றுலயே எங்கேயுமே பிபி வந்து ப்ராப்பரா கலெக்டர் கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து போட்டதே கிடையாது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட்டதே கிடையாது. சும்மா வட்டம் வட்டம் மாவட்டம் மச்சான் இப்படி போட்டுக்கிறது. இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் அப்ளிகேஷன் கோரி கலெக்டர் மூலமா அப்ளிகேஷனை கொடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்து போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் தமிழ்நாடு ஒரு பிபி அப்பாயின்ட் பண்றது 70 நாள் ஆயிருக்கு. இன்னும் 6 மாசத்துக்கு நாங்க இப்போ ஆல்ரெடி டெம்பரரி பிபி எல்லாம் போட்டாச்சுங்க. இந்த மாதிரி இவ்வளவு கேப் இருந்தா பிபி எல்லாம் வச்சு என்னங்க பண்றது? ஏங்க முதல்ல கவர்மெண்ட்டுக்கு இப்ப இந்த எங்க ஓட்டர் இது பண்ணிருக்கீங்க தெரியாம திரும்ப எந்த மெரிட் பார்க்காம தூக்கி அப்படி ஃபுல்லா கொடுப்பாங்க. உங்க கட்சியை நம்பி இப்ப வந்திருக்காங்களா அந்த வழக்கறிஞர்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? அதெல்லாம் அவங்க எல்லாமே தாவேகாவுடைய நேர்மையா வாதாடுற வக்கீலுங்க. அவங்க பொழப்பு, அவங்க யாரும் பொழப்புக்காக தாவேகாக வரல. தாவேகா கட்சிக்கு வாங்க சேனல் வச்சு தரோம், கட்சிக்கு வாங்க பிபி ஆக்கி தரோம்ல யாரையும் கூப்பிடல. இல்ல உங்க கட்சியை நம்பி ஒரு லீகல் விங் ஒண்ணு இருக்குது. அந்த லீகல் விங்ல இருக்கிறவங்க கட்சி சார்ந்த நபர்கள் நியாயமா ஏதாவது பிரச்சனையில இருக்கும்போது சட்ட உதவி செய்யப்பட்டா செய்யறதுக்கு தான் அந்த லீகல் விங் இருக்குது. கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த கட்சிக்காக வேலை பார்த்த வழக்கறிஞர்களை கூப்பிட்டு அதுதான் திமுக மாடல். நீ அந்த ஏபிபிஆர் நீ அதுவா கூட்டா ஓகேப்பா நம்ம கூட இருக்கணும்னா அவனுக்கு கொடுக்குறாங்கப்பான்னு ஒரு இதுவா இருப்பாங்க. எல்லாருமே இருக்க மாட்டாங்க, எங்காலும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பார்க்கறதாங்க திமுக உட்காந்துருப்பா. அது வேணான்னு சொல்லிட்டு தாங்க அதுதான் உங்க கட்சியில இருக்கிற பிரச்சனையே. கூட இருக்கிறவங்கள கண்டுக்கிறதே கிடையாது. இதுதான் பிரச்சனையே. See what the problem is with see oh my god I don't understand. இப்ப பாருங்க உங்களையே பாருங்க நீங்க எவ்வளவு நாள் ஒரு உடனே அனந்த சித் அவர்கள் இதே திமுகல இருந்திருந்தா
அது 2வது நாள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு பொறுப்பு. உங்களுக்கு 60 நாள் 50 நாள் கழிச்சு அதுக்கப்புறமா இவருக்கு தகுந்தது ஒண்ணு வரும்பா, கரெக்டா கொடுத்துக்கலாம், பொறுமையா இருக்கட்டும் சொல்லி சொல்லி இங்க இருக்கிற 2 கோடி பேர் நாங்களே நிம்மதியா சந்தோஷமா மக்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருக்கோம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? லயோலா மணி பாருங்க, எவ்வளவு நாள் கழிச்சு கடைசியா ஒரு வழியா இவருக்கு ஒரு பதவி. அதுக்குள்ள பேச ஆரம்பிச்சாங்க, என்னப்பா லயோலா மணிக்கு ஒன்று வராது போல இருக்கே, அவ்வளவுதானா அப்படி பேசி அனந்தஜித் வராது போல பேசி அப்பயாவது வருவீங்கன்னு பார்த்தா 50 நாள் ஃபெவிகால் போட்ட மாதிரி பச்சக்குன்னு 2 பேரும் அங்கேயே இருந்துட்டீங்க. இல்லைங்க, இது வேறங்க. அதான் சொல்ல, முதல்ல இந்த மாதிரி லாப நஷ்டம் பார்த்துலாம் நாங்க வரலங்க. இந்த காசுக்கு வேலை செய்யறது அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் உங்களுக்கு விசுவாசத்துக்கு வேலை செய்யறது வித்தியாசம் தெரியாது. அது வேற. அதான் சொன்னீங்க, கட்சிக்குள்ள நீங்க வராதீங்க. இந்த வியாபாரம் பண்ற கார்பரேட் கம்பெனிக்கும் வராதீங்கன்னா எப்படி? அது என்ன வராதீங்க? எங்க மாடல்ஸ் ஆபரேஷன் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்ல வரேன். அது இப்ப நீங்க வந்து ஒரு அதிமுக வந்து ஒரு 2ஆ பிளவுபடுது, அதை பத்தி எல்லாரும் உட்காந்து பேசுறது இல்லையா? சரி 3ஆ 4ஆ 7ஆ 8ஆ விடுங்க, அது ஏதோ ஒண்ணு அதை பத்தி பேசுறோம். அந்த மாதிரி இப்ப தாவேக்கால உள்ள வந்து என்னப்பா எப்படியா, என்ன அனந்தஜித் எப்படி அப்படின்னு பேசினாதான் ஏதாவது ஒண்ணு தேரும், ஒண்ணு லைட்டா அப்படி அமுக்கலாம், இங்கிட்ட எடுக்கலாம், தூக்கலாம். அனந்தஜித் மட்டும் அமுக்கலாம், ஓட்டு எப்படி வரும்? இதுக்கப்புறம் ஓட்டு எப்பயுமே தாவேக்காக்கு தானே வரும். அதை யோசிக்க மாட்டீங்களா? ஐயோ மகனே, அதை மறந்துட்டேனேவா? நான் சொல்றேன், நீங்க பிராக்டிகல் அரசியல் இல்லை, அது திமுகவுக்கு தெரிஞ்சு போச்சு. திமுகவுக்கு இந்த அரசியல் இதுக்கப்புறம் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சும்மா உருட்டி மிரட்டி பார்க்கலாம்னு நினைச்சாங்க. திமுக எதிர்கட்சியா பெருசு அப்படியே சும்மா டெரர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஒரு காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல. எல்லா காமெடியும் ஃபேக்கு, ஃபெயிலியர், ஓடி போயிட்டு முன்ஜாமி கண்டிஷன் பெயில் அந்த மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுன்னு இருக்கீங்க காமெடி பண்ணுவாங்க. நிஜமாவே கண்டிஷன் பெயிலில் வந்தவங்க தான் இப்போ அந்த இடத்துல வந்து எம்எல்ஏக்கள். பார்த்துக்கங்க. பரோட்டானா உங்களுக்கு எந்த ஒரு ஞாபகம் வரும்? நீங்களே சொல்லுங்க. சூரியன் ஞாபகம் வருவார் எனக்கு. உங்களுக்கு சூரியன் ஞாபகம் வருவாரு. எனக்கு வந்து விருதுநகர் பரோட்டா, மதுரை பன் பரோட்டாலாம் ஃபேமஸ். இப்போ பரோட்டான்னு நினைச்சாலே குளத்தூர் கொத்து பரோட்டா ஞாபகம் வருது. இதை சொன்னாலே ட்ரிகர் ஆகுறாங்க. ஒரு சாப்பாடு பேர் உங்களை டென்ஷன் படுத்துதுன்னா நான் என்ன சொல்றது? இல்ல, நீங்க வந்து அரசியல் பேச தெரியல. முதல்வராக இன்று இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு வந்து எப்படி நாகரிக அரசியல் அப்படியே உதயநிதியை விட்டீங்கன்னா மார்க்சிசத்தையும் கம்யூனிஸ்டத்தையும் லெனினிசத்தையும் அப்படியே புட்டு பிரிச்சு அடிக்க வச்சிருவாரு. அப்படியே கொத்தி வச்சிருவாரு. வைப்பாரு நல்லா வைப்பாரு. ஏதாவது சொல்ற பாருங்க, ஆளுநர் ஸ்பீச் அன்னைக்கு சிஎம் பேச மாட்டாருன்னு தெரியாம வாயை திறக்க சிஎம்னு பேட்ஜ் குத்தின அந்த தம்பி தானே அவரு. கேட்டுருப்பாரு. அப்புறம் என்ன புரியல எனக்கு. எப்படி அன்னைக்கு அவர் பேசக்கூடாதுன்னு என்ன சட்டத்துல என்ன இடம் இருக்கு? ஏங்க நிஜமா சட்டத்துல தாங்க இருக்கு. அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் ஒன்று இருக்கு, ரூல்ஸ் புக் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, வருஷத்துல முத நாளோ இல்ல ஒரு ஆட்சி அமைஞ்சுன்னா வரக்கூடிய முதல்ல கூட்டத்தொடர்லயோ முதல்ல கவர்னர் உரை இருக்கும். கவர்னர் உரை அன்னைக்கு அந்த கவர்னர் உரையை மேபி இவர் வந்து மொழிபெயர்த்து சொல்லலாம், இல்ல கவர்னரே தமிழ்ல பேசினாலும் தேவை கிடையாது. சபாநாயகர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நன்றி தெரிவிச்சுட்டு சபை ஒத்தி வைக்கப்படும். அடுத்த நாள் தான் அதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் தீர்மானம்னு ஒன்று கொண்டு வந்து அதை ஓட்டெடுத்து பாஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா, கவர்மெண்ட் மெஜாரிட்டியில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பில் எல்லாம் போட்டு பாஸ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீடிங். கவர்னர் பேசுகிற அன்னைக்கு எந்த ஒரு ஓட்டெடுப்போ முதல்வர் உரையோ அமைச்சர்கள் உரையோ தனிநபர் உரையோ இருக்காது. இதுதான் ரூல்ஸ் ஆஃப் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸில் இருக்கு. அன்னைக்கு பேசுகன்னு பேட்ஜ் குத்தின்னு வந்தது என்ன கதைன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கன்ற. நான் வேகமா போயிட்டு இருக்கல வாழ்க்கை. இப்போ போய் வேகமா எங்க? நான் தான் வேகமா இருக்கேங்கன்னா கேள்வி கேட்டால் 130 கிலோமீட்டர் வேகத்தில் வீட்டுக்கு வர்றது அந்த வேகமாவா? வீட்டுக்கு போனீங்களே, அசம்பிளி முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போனது ஓகே, ஏதோ வெளிநடப்பு பண்ணிட்டீங்க. வீட்டுக்கு போனவங்க அப்படியே கடற்கரை ஃப்ளைட் ஏறி நாட்டு பண்ணுது ஆனுவல் லீவை விட்டுருக்காங்க. ஆனுவல் லீவ் விட்டாங்க ஆயா வீட்டுக்கு போகலான்னு போகிறதுக்கு. ஒன்று சிங்கப்பூர் போகுது, ஒன்று துபாய் போகுது, ஒன்று லண்டன் போகுது. இன்னும் டூரிஸ்ட் சர்வீஸ் வச்சுருக்கோமா? சொல்லுங்க, எதுக்குங்க நீங்கள் நாட்டை விட்டு? நீங்கள் எதிர்கட்சியாக மக்களுக்காக தானே கூட நிற்கணும். இங்கே போராட்டத்தில் தானே இருந்திருக்கணும். சொல்லுங்க, எங்க போனீங்க? மனசெல்லாம் பந்தலிட்டு. அது வேற பீஸ். அது கார் வாங்க போயிருச்சு. என்னங்க அவ்வளவு பெருசா இருக்கு? 2 கோடி ரூபாய் அந்த காரு. சொல்றேன் நான் 4 வாங்குவாரு. அப்படி கிடையாதுங்க. அந்த டைம்ல டைரக்டரா இருந்தப்ப என்ன பணம் சம்பாதிச்சாரு? இப்போ 2004ல. ஆமா, அப்ப இருந்தப்ப எடுத்த படங்கள்ல அதுல வந்து என்ன படம் எடுத்தாரு? நிறைய படம் எடுத்திருக்காரு. பாம்பு கூட நிறைய படம் எடுத்திருக்கோம். சீரியஸ்லிங்க. என்ன அவருனா வந்து ஃபேமிலி ஸ்டோரிஸ் நிறைய பிரதீப் ரங்கநாதனுக்கு ஈக்குவல் கொடுத்துருவாரு, டஃப் கொடுத்துருவாரு. அவங்க ஃபேமிலி ஸ்டோரிஸ் நிறைய எடுத்து கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல. அதெல்லாம் வந்து அந்த டைம்லேயே வந்து கலைஞர் டிவி நாங்களாம் வந்து பார்ப்போம் எங்கள் வீட்டில். ஏதாவது மனசாட்சி இருக்குதாயா உனக்கு? கலைஞர் டிவி வந்ததே 2009-10 தான். அந்த 2005க்கு அப்புறம் படம் எடுக்கிறது நிறுத்திட்டான். மனசாட்சி இல்லாம இப்படி போய் சொல்லி மாட்டீங்களா பாலா? கலைஞர் தொலைக்காட்சி கிடையாது, கலைஞர் டிவி சேனல் இருக்குல்ல, அதுவும் அதுக்கப்புறம் தான் வந்தது. டிவி கொடுத்த பிறகுதான் ஒரு சேனல் போடுவோன்னு போட்டாங்க. கொஞ்சம் எடுங்க, லைவ்ல எடுத்து பாருங்க. கலைஞர் டிவி எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு பாருங்க, சொல்லுங்க. 2009-10 வாக்குல இந்த கலைஞர் அடுத்த தமிழகத்தின் முதல்வர் யாரு, வாரிசு யாருலாம் ஒரு பிரச்சனை வந்து தினகரன்ல ஒரு இஷ்யூ எடுத்து போட்டு தினகரன்ல ஆபீஸ்ல கொளுத்தி ஒரு 3 பேர் இறந்தாங்க. அப்போ வந்து இவங்க வந்து திமுகவோட ஃபுல் சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க போலயே, முன்னுக்கு பின்ன ஆகும் போலயே சன் குரூப்னு கலைஞர் தனியா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் சன் டிவி வந்து இங்கதான் இருந்துச்சு.
அறிவாலயத்தோட ஆஃபீஸ்லயே. அதுக்கப்புறமா தான் அந்த ஆஃபீஸ் வந்து கலைஞர் சேனல் ஆஃபீஸா மாறுது. இது வேற ஒரு இடத்துக்கு போகுது. சேனலே இப்ப கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டிவியை கொடுத்து இதெல்லாம் பண்ணி வராங்க. கலைஞர் டிவில சீமான் படம் பார்த்து என்கிட்ட பேய் கதை சொல்லுங்கிறீங்களா? இப்படிதாங்க ஊரை நம்பி ஏமாத்தி வச்சுக்கிறீங்க சாமி. இதுல எல்லாரும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனுக்கே இந்த உருட்டு விடுறீங்களே, கொஞ்சம் ஏமாந்தவனா தான் என்னென்ன பண்ணுவீங்க நீங்க? அதைத்தான் சொல்றேன். அதனாலதான் சொல்றேன், இது மக்களுக்கு வந்து எல்லா டேட்டாவும் தெரியும்னு கூட எனக்கு சொல்றது இல்லை. ஆனா உள்ளுணர்வுல இவன் ஃப்ராடுன்னு தெரியும். இவன் சொல்றது ஏதோ ஒண்ணு முன்னுக்கு பின்னாரு அதை மக்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது அவங்களுக்கு ஓட்டுப்பட மாட்டாங்க.